ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மிஸ் யூ. இந்த படத்தை டைரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ராஜசேகர். நடித்தது பார்த்திங்கன்னா சித்தார்த், அஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன், மாறன், சஸ்திகா மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸாக பார்த்து சூப்பராக அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அது அப்புறம் இதை ரொம்ப யோசித்து ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எப்படி இதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்தது. இதுக்கு இசை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருந்துச்சு. ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இதில் வந்து வாசுன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பண்ணுன்ற ஒரு ஆசையில் இருக்கார். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூர்கில் இருப்பார், கூர்குக்கு போயிருப்பார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு மந்திரியோட ஆட்கள்லாம் வந்து ஹீரோவோட வீட்டில் வந்து மிரட்டிட்டு போவாங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்கன்னு ரொம்ப கவலையாக இருப்பாங்க. அந்த பையன் அங்கே இருக்க மாட்டான். அவர் தான் சித்தார்த்து வாசு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூர்கில் இருக்கன்னு அங்கே ஒரு காஃபி குடிப்பார், பில்லா காஃபின்னு. அது குடிச்சிட்டு வரும்போது அவர் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், கூர்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து நினைவுகள்லாம் மறந்துடுது. அது ஒரு 2 இயர்ஸாக இருக்க நினைவுகள்லாம் மறந்துடுது. இந்த மந்திரி பையனை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான் அவன். அப்போ வந்து இந்த மந்திரி வந்து இவனை வந்து மிரட்ட போகிறாரு. இது மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவார், இது மாதிரி உங்கள் பையன் வந்து எங்கள் விஷயத்த தலையிடக்கூடாதுன்னு அப்படின்னுவார். அது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இவர் வந்து நினைவுகள்லாம் மறந்து இவர் ஜாலியாக சுற்றின்னு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஃப்ளாஷ்பேக் நிறைய போகுது படத்தில். இருந்தாலும் நம்மளுக்கு புரியுது, அதெல்லாம் புரியுது. இப்போ அவர் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு ஊருக்கு போகணுன்னு எங்கேயோ போகணுன்னு அவருக்கே தெரியாமல் ஒரு ஊருக்கு போகிறாரு. அது தெரிஞ்சு பண்ணுறதா தெரியாமல் பண்ணுறதா தெரியல. இந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட ஃப்ளாஷ்பேக் காட்டுற வரைக்கும் இவர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இல்லை இவர் வண்டி ஓட்டாமல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, இல்லை மந்திரி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது ஒருத்தரை சந்திப்பார். அப்போ வந்து அவர் கருணாகரன், அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரால் இங்கே வந்தன்னுவார். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னு சித்தார்த் சொல்லுவார். உடனே அவங்க பெங்களூர் 2 பேரும் பயணிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெண்ணை வந்து சந்திக்க நேரிடுது. அப்புறம் வழக்கமான காதல் அது மாதிரிலாம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஆக்சிடென்டெல்லாம் போய் ஒருத்தரை பார்த்து அதே அவங்க ஒய்ஃபே பார்க்குறாங்கன்றப்போ அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. இதுக்கு மேலே கதை சொல்லக்கூடாது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இது வந்து சஸ்பென்ஸாக போயிடும். அந்த பெண்ணுக்கு இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் பார்த்தா தான் தெரியும், இன்ட்ரோல் பிளாக்கில் அது ஒரு சர்ப்ரைஸுன்ற மாதிரி வரும். அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. சித்தார்த் சாருக்கு வந்து நிறைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் அவர் யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அவரோட பாட்டு நல்லா இருந்தது. பாலசரவணன் பாட்டு நல்லா இருந்தது. இதில் காமெடியாக நிறைய பேசுகிற மாதிரிலாம் வருது. ஆனால் அதில் வந்து மாறன் ஒரு ஃபிலாசபின்னு ஒரு காமெடி சொல்லுவார். அது மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் காமெடியாக இருக்க மாதிரி அதில் தெரில. இதில் வர கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து செயற்கைத்தனமாக இருந்தது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அப்போ அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்குது. அது வந்து ஒரு செயற்கைத்தனமாக இருக்கும். ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்க போனால் அதை விட அதாவது ஒரு ஹைப்பாகி இல்லாமல் அது ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சுது. இது ஒரு குட் ஃபீல் மூவியாக இருந்தது தவிர செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் கூட நம்மளுக்கு எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த பொண்ணு யார், சரி கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ இவர் தான் சித்தார்த்துக்கு முக்கியமான ஆள்னு பார்த்தா அதையும் ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு லவ்வர்ஸ் பேர் வந்து ஓடியாந்து அவங்க வீட்டில் தஞ்சம் போக்குவோம். அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஹீரோயினை. அந்த சீன்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வந்து இன்னும் நல்லா ஷைன் பண்ணியிருந்தால் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் போராக இருந்ததால் கொஞ்சம் தோய்வை கொடுத்து இந்த படம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.